இந்த உலகம் முன்னேற்றம் என்று தம்பட்டம் அடிக்கும் முன் 1000 பிழைகளை செய்திருக்கலாம். ஆனால் பாரதம் அறிவின் கட்டுமானத்திற்கு முன்னோடியாக நின்ற நாடு. நாம் நவீனம் என்று பேசும் பொறியியலை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கற்றுக் கொடுத்த பூமி. இன்று நீங்கள் பார்க்க போவது ஒரு கோவில் அல்ல, இது மண்ணில் புதைந்திருக்கும் உயிருள்ள அறிவியல் அரண்மனை. ஆமாம், ஆறுகள் கொந்தளித்தன, வெள்ளம் கரை புரண்டது. ஆனால் திருச்சி ஸ்ரீரங்கம் ஒரு தூசும் அசையவில்லை. இதுதான் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில். நீரை கட்டுப்படுத்திய கட்டிடம், வானியல் அறிவை அளந்த ராஜகோபுரம், ஒளியை கணக்கிட்ட 1000 கால் மண்டபம், பிரபஞ்சத்தை உணர்ந்த யோக நித்ரை. வணக்கம், டிகேஎஸ் பாரத் சீக்ரெட்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸ்ரீரங்கம் காலத்தை வென்ற அறிவியல் தொடங்குகிறது. ஸ்ரீரங்கத்தை வரைபடத்தில் பாருங்கள். அது காவிரி கொள்ளிடம் என்ற 2 பிரம்மாண்ட ஆறுகளுக்கு நடுவே இருக்கும் வெறும் ஒரு தீவு. ஆனால் நம் முன்னோர்கள் கட்டிய இந்த சாம்ராஜ்யம் ஒரு சாதாரண தீவின் மேல் அல்ல, ஒரு நீரியல் எந்திரத்தின் மேல், ஹைட்ராலிக் மிஷின் மேல். இங்கு எத்தனை பெரிய வெள்ளம் வந்தாலும், 2 ஆறுகளும் ஆக்ரோஷமாய் பொங்கி வந்தாலும் கோவிலுக்கு ஒரு கீறல் கூட விழாது. இது எப்படி சாத்தியம்? கோவில் சுவர்கள் இவை வெறும் செங்கற்கள் அல்ல, மறைக்கப்பட்ட வெள்ளத்தடுப்பு அணைகள், ஹிடன் ஃப்ளட் டேம்ஸ். மண் அடிப்படை இது வெறும் மண் அல்ல, வெள்ளத்தில் அசைக்க முடியாத மண் உறுதிப்படுத்தப்பட்ட அடித்தளம், சாயில் ஸ்டெபிளைஸ்ட் ஃபவுண்டேஷன். பிரகாரங்கள் இவை தரிசன பாதைகள் மட்டுமல்ல, நீர் அழுத்த சமநிலை அமைப்புகள், வாட்டர் பிரஷர் ஈக்குவலைசர்ஸ். காவிரியின் பிரம்மாண்ட அழுத்தத்தை ஒரு பக்கம் தாங்கி நிற்கும் சுவர், கொள்ளிடத்தின் முழு பணத்தை மறுபக்கம் சமநிலைப்படுத்தும் தடுப்பு. அவர்கள் கட்டியது சுவர் அல்ல, நீரின் சிந்தனையை முன்கூட்டியே கணித்த ஹைட்ரோ என்ஜினியரிங். இன்று அதிநவீன பொறியியல் மென்பொருள்கள் கூட ஆற்றின் நடுவே இத்தனை நிலையான பெரிய அமைப்பை வடிவமைக்க திணறும்போது, அவர்கள் இதை 2000 வருடங்களுக்கு முன்பே கல் கணிதம் கொண்டு நிறுவியிருக்கிறார்கள். இது கோவில் அல்ல, புவியியலை வென்ற அறிவின் முதல் முன்மாதிரி, ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப். ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தின் உயரம் 236 அடி. இது ஆசியாவிலேயே மிக உயர்ந்த கோவில் கோபுரம். ஆனால் அதன் உயரத்தை விட முக்கியமானது அதன் வானியல் துல்லியம், அஸ்ட்ரானமிக்கல் அக்யூரசி. கோபுரத்தின் உச்சியில் நின்று பாருங்கள். 7 பிரகாரங்களும் 7 சுற்றுகளும் ஒரே மையப்புள்ளியை நோக்கிச் செல்வதை காண்பீர்கள். இது வெறும் கட்டிடக்கலை அழகு அல்ல, இது துல்லியமான வானியல் சீரமைப்பு, அஸ்ட்ரானமிக்கல் அலைன்மெண்ட். சூரியன் நிழல் விழும் புள்ளி, சந்திரனின் நிலா மாற்றத்திற்கான கோணம், நட்சத்திரங்கள் நிலைபெறும் பாதை. இந்த ராஜகோபுரத்தின் ஒவ்வொரு கோணத்திலும் இந்த வானியல் அளவுகள் மீட்டர் அளவுகோல் போல் பொறிக்கப்பட்டுள்ளது. கோபுரம் உயர்ந்து நிற்கும் போது காற்று கூட அதன் வடிவியல் விதிப்படி ஓடுகிறது. இது கட்டிடம் அல்ல, இது பூமியில் நிலைநிறுத்தப்பட்ட ஒரு வானியல் குறியீடு, காஸ்மிக் கோட். அதனால்தான் இது அகிலத்தை அளந்த கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 1000 கால் மண்டபம். இது வெறும் சிற்பங்களின் அருங்காட்சியகம் மட்டுமல்ல, இதற்குள் மறைந்திருப்பது ஒலியியல் கணிதம். இந்த மண்டபத்தில் நீங்கள் எங்கு நின்று மெதுவாக பேசினாலும் அந்த ஒலி அனைத்து மூலைகளிலும் ஒரே பரவலுடன் கேட்கும். ஈக்குவல் சவுண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இது எப்படி சாத்தியமானது? தூண்களின் இடைவெளி, துல்லியமான கணித சங்கிலி தொடர், மேத்தமேட்டிக்கல் சீக்வென்ஸ். உச்சியின் உயரம், எதிரொலியை சமமாக பரவச் செய்யும் எக்கோ டிஃப்யூஷன். மண்டபத்தின் கோணம், ஒளியின் பிரதிபலிப்பை துல்லியமாக கட்டுப்படுத்தும் ரிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல். இது மண்டபம் அல்ல, ஒரு பண்டைய ஒளியியல் ஆய்வகம், ஏன்ஷியன்ட் அக்கூஸ்டிக் லேபாரட்டரி. ஒரு தூணை தட்டினால் அருகிலிருக்கும் மற்றொரு தூண் அதற்கு பதில் சொல்வது போல ஒலிக்கும். ஒவ்வொரு தூணும் ஒளி, கணிதம் மூன்றையும் சேர்த்த அறிவியல் வடிவமைப்பு. இன்று நவீன ஸ்டூடியோக்கள் கூட இந்த சம ஒலி பரவல் தொழில்நுட்பத்தை உருவாக்க முடியாமல் திணறும்போது, ஸ்ரீரங்கம் அதை நூற்றாண்டுகளுக்கு முன்பே கல்லில் செதுக்கி இருந்தது. இதுதான் பாரதத்தின் அறிவுத்திறன். அரங்கநாதரின் சயன நிலை இது வெறும் சயனமல்ல, இது யோக நித்ரை, பிரபஞ்ச விழிப்புணர்வின் உயர்ந்த நிலை, ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ். உடகரை பூமியின் காந்தப்புலத்திற்கு குறுக்காக வைத்து பிரபஞ்ச சக்தி அதிர்வை சமப்படுத்தும் ஒரு ஆசனம். போஸ்டர். உடல் ஒரு காந்த அலைவாங்கி, மேக்னெட்டிக் வேவ் ரிசீவர் போல செயல்படுகிறது. இடுப்பு இது சக்தி விநியோக மையம், எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர். தலையின் நிலை
இது உணர்வு சமநிலையை, கான்ஷியஸ்னஸ் பேலன்ஸை நிலைநிறுத்துகிறது. இந்த சிலை அமைந்திருக்கும் இடம் எதிர்பாராத ஒரு ஆற்றல் முடிச்சு புள்ளி, எனர்ஜி நோட் பாயிண்ட். அதனால்தான் அரங்கன் அமைதியாக சயனித்திருந்தாலும் ஸ்ரீரங்கம் முழுக்க ஒரு அனல் பறக்கும் ஆற்றலோட்டம், எனர்ஜி ஃப்ளோ இருந்து கொண்டே இருக்கும். சிலர் இதை தெய்வீக சக்தி என்பார்கள். ஆனால் உண்மையில் இது பண்டைய இந்தியாவின் யோக அறிவியல், கல்லில் உறைந்த உயிர் சக்தி. ஸ்ரீரங்கம் ஒரு கோவில் மட்டுமல்ல, இது ஒரு நகர கட்டட பொறியியல், சிவில் இன்ஜினியரிங் மாஸ்டர் பிளான். 21 பிரம்மாண்ட கோபுரங்கள், 7 பாதுகாப்பு வளையங்கள் போன்ற பிரகாரங்கள், 156 ஏக்கர் பரப்பு, அனைத்து கட்டிடங்களும் ஒரே மையத்தை நோக்கி கட்டப்பட்ட ஒரு பிரமிட் அமைப்பு. ஒவ்வொரு பிரகாரமும் ஒரு ஆற்றல் பாதுகாப்பு வளையம், எனர்ஜி புரொடெக்ஷன் ரிங். ஒரு வளையத்தில் ஒரு குறைபாடு ஏற்பட்டால் அடுத்த வளையம் உடனடியாக அதை சமநிலைப்படுத்தும். இது ஒரு கோட்டை. ஆனால் இராணுவத்திற்காக அல்ல, ஆற்றல் பாதுகாப்பிற்காக கட்டப்பட்ட கோட்டை. ஸ்ரீரங்கம் ஒரு கட்டிடமில்லை, இது ஓர் நாகரிகத்தின் கட்டுமான வரைபடம், சிவிலைசேஷன் ப்ளூ பிரிண்ட். காலம் மாறலாம், மன்னர்கள் மாறலாம், ஆறுகளின் ஓட்டமும் மாறலாம். ஆனால் ஸ்ரீரங்கமா? அறிவை தாங்கும் நித்திய அரண்மனை. இந்த கோவில் வெறும் கல்கட்டுமானம் அல்ல, இது பாரதம் யார் என்பதற்கான உயிருள்ள சான்று. நாம் மறந்ததை காலம் மறக்கவில்லை. ஸ்ரீரங்கம் இன்னும் அதையே சொல்லுகிறது. நீங்கள் தேடுவது தெய்வம் அல்ல, அறிவு. இதை போன்ற மறைக்கப்பட்ட பாரத ரகசியங்களை நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் அவற்றை உலகத்திற்கெல்லாம் கொண்டு செல்ல நான் இருப்பேன். இது டிகேஎஸ் பாரத் சீக்ரெட்ஸ். பாரதத்தின் பெருமையை ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு இதயத்துக்கும் அணுகும் பணியில் இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், எங்கள் பயணத்தில் நீங்களும் சேருங்கள். நமது பாரம்பரியம் உயிருடன் தொடர உங்கள் ஒரு கிளிக் ஒரு புதிய வரலாறு. டிகேஎஸ் பாரத் சீக்ரெட்ஸ், வாழ்ந்து வரும் பாரதத்தின் மறைக்கப்பட்ட உண்மைகள்.